என்ன மாமா? ஐஷு எங்க? அவ உன் கூட இல்லையாம்மா? இல்லையே, நான் அப்பா கதவு முன்னவதான் இப்பதான் வெளியே வரேன். நானும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு வெளியே போயிட்டேனம்மா. இப்பதாம்மா வரேன். ஆ, நீங்க பாத்துக்கிறீங்கன்னு நினைச்சுதானே மாமா நான் உள்ள இருந்தேன். எங்க போனான்னு தெரியலையே. ஐஷு, 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 ஐஷுமா, ஐஷு, 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 ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஷு. ஐஷு. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க. சரி. ஐஷு தான். ஹலோ ஐஷு. முகம் கழுவனியா? ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்துட்டியா? ஏ மல்லி, ஏன் பொண்ணுக்கு நீ எதுக்கடி கால் பண்ண? என்ன பேசுன அவகிட்ட? மேடம், நீங்க இங்க இருந்து கோவமா கூட்டிட்டு போனீங்களா? அதனால என்ன ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ண மேடம். பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியா? இல்ல பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக கால் பண்ணியா? மேடம், நான் எதுக்கு உங்க வீட்ல பிரச்சனை உண்டாக்க போறேன்? அவ வருத்தமா இருந்தா சமாதானப்படுத்தலான்னு நான் கால் பண்ணேன். ஏய், நீ சமாதானப்படுத்துறதுக்காக கால் பண்ணல. அவ வருத்தத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டு அவ வருத்தத்தை ஜாஸ்தி பண்ணலான்னு கால் பண்ணிருக்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லி அவ மனசுல நஞ்சு விதைக்கலான்னு கால் பண்ணிருக்க. மேடம், ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? யாராவது சின்ன குழந்தை மனசுல நஞ்ச விதைக்க நினைப்பாங்களா? நான் ஒரு டீச்சரா இருந்தவ, நான் அப்படி நினைப்பேனா? டீச்சரா? நீயா? உனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கா? நீ உன் வாழ்க்கையில எல்லா சமயத்திலயும் டீச்சரா இருந்தவளா? நீ எல்லாம் கொலை பண்றதானடி. கொலை பண்ணி ஒருத்தரை சாகடிக்கணுங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாதவ. திடீர்னு ரொம்ப யோக்கியமானவ மாதிரி பேசுற. மேடம், உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. தயவு செஞ்சு என்ன பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கங்க. ஏய், என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் திட்டுனாலும் என் காலையே சுத்தி வருவா. அவளுக்கு அது தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்ப நீ ஏதோ சொல்லி என் பொண்ணு எங்கேயோ போக வச்சுட்ட. என்னடி பேசுன என் பொண்ணு கிட்ட? என்ன பேசுன சொல்லு. என்ன? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வீட்ல இல்லையா? ஏய், சும்மா நடிக்காதடி. நீ சொல்லாம என் பொண்ணு எங்கேயுமே போயிருக்க மாட்டா. மரியாதையா உண்மை சொல்லு. நீ அவகிட்ட என்ன சொன்ன? மேடம், நான் ஒண்ணுமே சொல்லல. அம்மா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. தயவு செஞ்சு அவளை தேடுங்க மேடம், அப்புறம் என்கிட்ட பேசலாம். என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் உனக்கு இருக்குடி. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஷு, ஐஸ்வர்யா, எங்கம்மா போன? என்ன மாமா, ஐஷு எங்கேயும் இல்லையா? மாடியிலையும் பார்த்துட்டு வெளியிலையும் பார்த்துட்டு எங்கேயும் காணும் தீபிகா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அம்மாடி, அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதம்மா. இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா. இப்போ போனா கூட தேடி கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க மாமா. ஐஷு, 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 ஐஷு. அண்ணே, இந்த போட்டோல இருக்கிற பாப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா பாக்கலங்க. ஐயோ மாமா. ஐஷு, ஐஷுமா, ஐஷு, ஐஷுமா, ஐஷு. ஐஷு. சார், இந்த சின்ன பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பக்கம் எங்கேயாவது வந்தாளா? இல்லங்க, இந்த மாதிரி நான் யாரையும் பாக்கலங்க. ஐஷு, ஐஷு, ஐஷு. ஐஷு. நான் 10 நிமிஷத்துல அங்க வந்தேன். இந்த சின்ன பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா, பார்த்தா இல்லையம்மா. ஐயோ மாமா, எங்க மாமா போயிருக்கோம்? ஐஷு, 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 ஐஷு. எங்க? ஒரு சின்ன பொண்ணு. இவளை எங்கேயாவது பாத்தீங்களா? இங்க எங்கேயும் பாக்கலையம்மா. ஐயோ, ஐஷு, ஐஷு, ஐஷு.
ஐஷு ஐஷுமா ஐஷு ஐஷு ஐஷோ இல்லம்மா இல்லம்மா, நீ கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாமா? இப்படியா குழந்தைய திட்டுவ? புள்ள என்ன நினைச்சாலும் இப்படி காணா போயிட்டாளே. நான் எப்பவும் கோவம் வந்தா அவளை திட்டுதானே மாமா செய்வேன். உங்களுக்கு தான் அது தெரியுமே. திட்டுவ, ஆனா இப்படி திட்ட மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா திட்டமா. இப்படியா மூஞ்சிலே முழிக்காத, எங்கேயாவது போய் தொலைன்னு திட்டுறது. சின்ன பொண்ணை பார்த்து ஓ மகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னா அவ எங்கம்மா போவா? எத்தனை நாளும் நான் அவளை திட்டுவேன். மறுபடியும் என்ன தானே மாமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. ஆனா இன்னைக்கு எங்கேயோ போயிட்டா. எங்கன்னு நான் தேடுவேன். என்னதான் திட்டினாலும் என் மனசார அவளை திட்ட மாட்டேன்னு அவளுக்கு தெரியாதோ என்ன? என்ன இப்படி அழ வச்சுட்டு போயிட்டாளே மாமா. ஆமா தீபிகா, ஒரு வேளை தீபன்ட்ட போயிருப்பாளா? இவ்வளவு தூரமா எப்படி மாமா அவ போவாங்க? கோச்சிட்டு போற புள்ள எவ்வளவு தூரமும் போவாமா? எதுக்கும் தீபன்ட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோமா? அவன் இதுதான் சாக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் ரொம்ப கோவப்படுறேன், குழந்தைய பாத்துக்க தெரியலன்னு எனக்கே பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவான். இந்த சமயத்துல அதெல்லாம் பார்த்தா முடியாதுமா. தீபன்ட்ட நீயே ஒரு வார்த்தை பேசிடுமா. நீங்களே கூப்பிட்டு கால் பண்ணி பேசுங்க மாமா. சொல்லுங்க அங்கிள். தீபன், நம்ம ஐஷு உனக்கு ஃபோன் பண்ணாலப்பா? இல்லையே, என்ன விஷயம்? அவ உன் கூட எதுவும் இருக்காளா? என் கூட இல்ல அங்கிள். என்ன விஷயம் சொல்லுங்க. தீபன், ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா. தப்பு நடந்து போச்சா? என்ன தப்பு நடந்துச்சு? என்கிட்ட பேசாத. பின்னாடியே வராத ஐஷோ. மம்மி போய் சொல்ல மாட்டேன் மம்மி. கதை தரங்க மம்மி. மம்மி அவளுக்கு புத்தியே வராதா அங்கிள்? பாட்டன் கூட அவளுக்கு தெரியாதா? குழந்தை அங்கிள் அவ. புருஷனுக்கு தான் பொண்டாட்டியா இருக்கல, குழந்தைக்கு ஒரு அம்மாவா கூட இருக்க மாட்டாளா அவன்? அவகிட்டயும் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பாளா? இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லப்பா. என்ன காலம், நாங்க அவளை தேடிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரமா காணும் இருக்கு? ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். 15 நிமிஷம்னா அங்கிள் அங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. நல்லா எங்க தேடி பாருங்க. அங்கெல்லாம் பாத்துட்டோம் தீபன், எல்லா ரோட்லயும் தேடிட்டோம், குழந்தை கிடைக்கல. தீபிகா எங்க இருக்கா? அவ பக்கத்துல தான் இருக்கா, அவளும் தேடிட்டு இருக்கா. சரி, நீங்க தேடிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஒன்னும் பதட்டப்படாதீங்க. ரொம்ப நீங்க தேடிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். வரேன் வரேன். ஐஷோ, என்ன மேடம்? அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் இந்த பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வரேன். எனக்கு டைம் ஆயிடும், நீங்க போங்க. சரிங்க மேடம். ஆ. ஐஷோ, சொல்லுங்க தம்பி. அங்கிள் ஐஷோ கிடைச்சாளா? இல்ல தம்பி, நாங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம். அங்கிள் நான் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துல தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க அந்த பக்கம் தேடிட்டு இருக்கீங்க, சரிங்களா? சரி தம்பி, நாங்களும் தேடுறோம். ஐஷோ ஐஷோ,
ஐயோ ஐஷு, நீதானா? இங்க எதுக்குடா உட்கார்ந்திருக்க? ஆ, நீ ஏன் இவ்ளோ தூரம் வந்த? மம்மி எங்கேயாவது தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆண்டி நான் வந்துட்டேன். என்னம்மா நீ? அம்மா சொன்னதுக்கு எல்லாமா இப்படி கிளம்பி வர்றது? இங்க பாரு ஐஷு, ஒரு அம்மா எதையும் மனசுல வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க. அம்மா கோவத்துல சொல்ற வார்த்தைக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அம்மாவுக்கு குழந்தைய நேசிக்க மட்டும்தான் தெரியும் ஐஷு. அம்மா கோவப்படுறதெல்லாம் சும்மா, அது நடிக்கிறாங்க. அத போய் சீரியஸா எடுத்துட்டு வந்திருக்கியே. இத்தனை நாளும் கோவப்பட்டிருக்காங்க, அடிக்கடி கோவப்படுவாங்க. அப்பெல்லாம் இப்படி திட்டினதே இல்ல. இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி திட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. நான் ரொம்ப அழுதுட்டேன். அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன் ஆண்டி. நீ இப்படி கிளம்பி வந்துட்ட, உங்க அம்மா அங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? உன் அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. உன்னை திட்டிட்டு உன் அம்மா சந்தோஷமாவா இருப்பாங்க? அவங்களுக்கும் மனசு வலிக்கும். அவங்களும் அழதா செய்வாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டியா ஐஸ்வர்யா? நானும் சின்ன பொண்ணு தானே, அப்பாவை பிரிஞ்சுதானே இருக்கேன். மம்மி என்னை இப்படி திட்ட கூடாதுல. உன் மம்மிக்கு நிறைய டென்ஷன் இருக்கு ஐஷு. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த வேலையே டென்ஷனான வேலை. அது மட்டும் இல்லாம உன் டாடி வேற கூட இல்லையா? ம்? எல்லா பிரச்சனையும் உன் மம்மியோட தலையில தானே விழும். அதனால அவங்களுக்கு கோவம் வரதா செய்யும். அதனால ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசதான் செய்வாங்க. நீதான் அது உன் மேல இருக்கிற கோவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். மம்மி எப்பவுமே இப்படி திட்டினது இல்லையா? அதான் எனக்கு அழுக வந்துச்சு. அதனாலதான் வந்துட்டேன் ஆண்டி. இது ரொம்ப ஆபத்தான ஊர் ஐஷு. வெளிய நிறைய கெட்டவங்க இருப்பாங்க. குழந்தைங்களை கடத்திட்டு போய் வேலை செய்ய வைக்கிறவங்க, குழந்தைங்களை விக்கிறவங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நரபலி கொடுக்கறவங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால குழந்தைங்க வீட்டை விட்டு வரவே கூடாது. நல்ல வேளை நீ ஏன் கண்ணுல பட்ட. இதே வேற யாராவது கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? சாரி ஆண்டி, இனிமே இப்படி கிளம்பி வரமாட்டேன். இன்னைக்கு இப்படி வந்ததுதான் கடைசியா இருக்கணும், சரியா? ஆண்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ப்ராமிஸ், இனிமே இந்த மாதிரி வரமாட்டேன். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டி. நான் மம்மி கிட்ட உடனே போகணும். கண்டிப்பா போலாம். ம்? உங்க டாடிக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். உன் டாடி வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. ம்? ஓகே ஆண்டி. மல்லி, தீபன் சார் எங்க இருக்கீங்க? இங்க கிருஷ்ணா நகர்ல பாப்பாவை தேடிட்டு இருக்கேன். நான் பாப்பாவை பாத்துட்டேன். அவ இப்ப என் கூட தான் இருக்கா. அப்படியா? அப்ப எப்படி இருக்கா அவ? ஓகே தானே அவ? ஒன்னும் இல்ல, அவ பத்திரமா தான் இருக்கா. சரி, நான் இந்த லொகேஷன் சென்ட் பண்றேன். நீங்க இங்க வந்துருங்க. ஓகே 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 மல்லி, கொஞ்சம் குயிக்கா ஷேர் பண்ணுங்களேன். ஆ சரி. ஒன்னும் இல்ல, இப்ப வந்துருவாரு. ஐஷோ, உன் டாடி வந்துட்டாரு. ஐஷோ, சலா, உனக்கு உள்ள இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லை டாடி, நான் நல்லா இருக்கேன். ஏண்டா நீ அப்படி போன? டேய், உனக்கு
உனக்கு என்ன பிரச்சனைனாலும் டாடிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க போன நீ? மம்மி ரொம்ப திட்டிட்டாங்க டாடி. என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது டாடி. நான் அழுதுட்டே வந்துட்டேன். விஷயமா மம்மி உன்னை திட்டினது தப்புதான். இப்படி எல்லாம் உன்னை திட்டி இருக்க கூடாதுதான். நான் மம்மி எதுக்காக சத்தம் போடுறேன், சரியா? ஆனா நீ எப்பவும் எதுக்காகவும் வீட்டை விட்டு எல்லாம் வரக்கூடாதா தங்கம். இங்க நிறைய கெட்டவங்க வருவாங்க, உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் என்ன செய்வாங்கன்னு டாடி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அம்மா கையையும் காலையும் உடைச்சு வேலை செய்ய வைப்பாங்க. எனக்கே நல்லா தெரியுது இல்லம்மா, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ண? டாடி டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மம்மி எனக்கு டான்ஸ் சொல்லி தரல. ஆனா மல்லி ஆண்டி தான் எனக்கும் வெண்பாக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வச்சாங்க. மம்மி மல்லி ஆண்டியும் திட்டினாங்க, என்னையும் திட்டினாங்களா. அதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். சரி, எனக்கு புரியுதுடா. காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்காக உன்னை பாராட்டி இருக்கணும். இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லணும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்க கூடாது. நான் மம்மி கிட்ட சொல்றேன். ஆனா நீங்க இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே டாடி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. கடவுள் தான் இவ்வளவு உங்க கண்ணில் காமிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? குழந்தைய காணோன்னு உடனே என்னால வீட்ல இருக்க முடியல தீபன் சார். நான் 2 தடவைக்கு மேல என் பொண்ணை தொலைச்சு தேடி இருக்கேன்ல. அந்த பதட்டம் எனக்கு தெரியும். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினா கண்டிப்பா கிடைச்சிடுவான்னு நினைச்சு நானும் தேடினேன். நல்ல வேளை என் கண்ணுல பட்டுட்டா. தேங்க்யூ சோ மச் மல்லி. நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க முதல்ல தீபிகா மேடத்துக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அவங்க தேடிட்டு இருக்க போறாங்க. கால் பண்ணிடுறேன். என்ன தீபன், என்னாச்சு? பாப்பா கிடைச்சிட்டாளா? பதட்டப்படாத, குழந்தை கிடைச்சிட்டா. எங்க இருந்தா? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வரேன். தேங்க்ஸ் தீபன். அப்பா கடவுளே. என்னம்மா, கிடைச்சாலாமா? பாப்பா கிடைச்சிட்டா மாமா. அப்பா கடவுளே,